அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸலாத்து வஸலாம் அலா ரசூலே கரீம் அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் குர்ஆனில் ஹக்கீம். விண்ணையும் மண்ணையும் படைத்து சற்றும் கண்ணிமையாமல் படைத்து பாதுகாத்து வரும் இறைவா, உனக்கே வான்மான் புகழனைத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எல்லா சகோதரிகளும் எப்படி இருக்கீங்க? அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நாம் பார்க்க இருக்கக்கூடிய வரலாறு அப்சார் அலி அவர்களுடைய வரலாறு. ஓமர் அலி அல்லாஹ் அவர்களுடைய மகள் தான் அப்சார் அலி அவர்கள். இவங்களுடைய தாய் பெயர் ஜைனப் மலோத் என்பதாகும். இந்த அப்சார் அலி அவர்களுடன் பிறந்த சகோதரர்கள் 4 பேர். இவர்களுடைய வரலாற்றை தான் இன்றைக்கு நாம் தெரிஞ்சு வச்சிருக்க போறோம். அல்லாஹுடைய மார்க்கத்திலே இஸ்லாமிய கொள்கையை ஓங்குவதற்காகவும் ஏராளமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்த ஒரு சஹாபி தான் அப்சார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த அப்சார் அலி அவர்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற பெண்மணியாக இருந்தாலும் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அப்சார் அலி அவர்களுடைய கணவர் ஹுனைப் பின் ஹுதமா சஹமீர் அலி அவர்கள் தான். இவர் அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக ஏற்று பலவிதமான தியாகங்களை போர்க்களத்திலே முழுமையான பங்களிப்பை கொடுத்த ஒரு தோழராக தான் இருந்தாங்க. இந்த ஹுதமா என்பவர் அபுபக்கர் அலி அவர்களின் மூலமாக தான் இஸ்லாத்தின் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சுபஹானல்லாஹ். இவங்களுக்கு அல்லாஹு தாலா 2 முறை ஹிஜ்ரத் செய்த சிறப்பையும் கொடுத்துள்ளான். ஒன்று அபிசினியாவில் ஹிஜ்ரத் செய்தாங்க, மற்றொன்று மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தாங்க. மதீனாவிற்கு போய் இறங்கிய உடனே அவங்களுடைய வார்த்தை என்ன தெரியுமா? இத்தனை நாளாக நாங்கள் துளைத்த சந்தோஷத்தை இங்குதான் அடைகின்றோம். அந்த அளவிற்கு மக்காவுடைய 13 ஆண்டு காலமாக என் கணவரும் நானும் பட்ட கஷ்டங்கள் ஏராளம். இந்த அப்சார் அலி அவர்களுடைய முதல் கணவர் ஹுதமா நல்ல குதிரை வீரராக இருந்தாங்க. போர் தந்திரங்களையும் போர் நுணுக்கங்களையும் சரியான முறையிலே அறிந்தவராக இருந்தாங்க. எந்த அளவு என்றால் பத்ரு போர்க்களத்திலே தங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை இந்த ஹுதமார் அலி அவர்கள் கொடுத்தாங்க. அல்லாஹுடைய ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுக்கு பயந்தவராக அப்சார் அலி அவர்களுடைய கணவர் பயந்தவராக இருந்தாங்க. இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் என்ன? ஒரு உண்மையான பெண்மணியாக இருக்கு யாரு தெரியுமா? ஃபஜ்ருடைய தொழுகை பாங்கு சொன்ன பிறகே அந்த பெண்மணி எழுகின்றால், தன் கணவன் தூங்கி கொண்டிருக்கின்றான் என்றால் அவரையும் தட்டி எழுப்பி அல்லாஹுடைய பள்ளிக்கு செல்லுங்கள் என்று தன் குடும்பத்துடைய உள்ள அனைத்து பேரையும் விழித்து அல்லாஹுடைய பாதையில் நடத்துகிறாளே, அவள்தான் சிறந்த பெண்மணி என்று அல்லாஹ் மிக உயர்ந்தமாக சொல்கின்றான். போர்க்களத்திலே முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்து எல்லா வகையான தியாகங்களையும் அனுபவிக்கின்றார்கள். அந்த அளவுக்கு தன்னுடைய கணவனை பக்குவப்படுத்திய பெண்மணி தான் இந்த அப்சார் அலி அல்லாஹு அன்ஹு அவங்க. இந்த அப்சார் அலி அவர்களுடைய கணவர் ஹுதமாவை பார்த்தீங்கன்னா பத்ர் போர்க்களத்திலே கலந்து கொண்டார்கள். பத்ர் போர்க்களத்திலே நிறைய இஸ்லாமிய மக்கள் கலந்திருந்தாலும் கூட அதுல பனு சஅம் என்று அழைக்கக்கூடிய கோத்திரத்துல இந்த ஹுதைமா அப்சார் அலி அவருடைய கணவரை தவிர வேறு யாரும் கலந்துக்கவே இல்லை. இந்த சிறப்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஹுதமார் அலி அவர்களுக்கு கொடுத்திருந்தான். உமர் அலி அவர்கள் ஹுதமார் அலி அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். முதல் கணவர் அப்சார் அலி அவர்களுடைய முதல் கணவர் ரொம்ப போர் வீரராகவும் போர் தந்திரங்களை புரிந்தவராகவும் அதிகமாக பத்ரு போர்க்களத்திலேயே போரிட்டு அதிகமான காயங்கள் அப்சார் அலி அவர்களுடைய கணவர் ஹுதமார் அலி அவர்களின் உடம்பில் மீது பட்டது. இருந்தாலும் கூட அல்லாஹ்விற்காக அவர்கள் போர் செய்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மக்களுடைய காயங்களுக்கு மருந்து போடுவதற்காக நிறைய ஆயத்துகளை அல்லாஹ் இறக்கினான். அதிலே 10வது வசனமாக 8வது அத்தியாயமாக குர்ஆன் ஷரீஃபிலே நாம் பார்க்கலாம். ஒமா ஜஅலல்லாஹு இல்லல் புஸ்ரா. மக்களே, இந்த காயங்கள் இந்த வடுக்கள் வேதனை எல்லாம் உங்களுக்கு சுபை செய்திதான். வலிய ததுமையின்ன குலூபுக்கும். நிச்சயமாக உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் அமைதிப்படுத்துவான். வமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லாஹ். அல்லாஹ் உங்களுடைய கஷ்டங்களை போக்கி வெற்றியை தருவான் என்று 8வது அத்தியாயத்தில் 10வது வசனமாக பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்க வளர்ச்சிக்காக குடும்பமே அப்சார் அலி அவர்கள் உட்பட அவங்களுடைய குடும்பமே தியாகத்தை அனுபவித்தார்கள். அதுபோக உஹது போர்க்களத்திலேயும் அந்த அப்சார் அலி அவர்களுடைய கணவர் ஹுதமார் அலி அவங்க கலந்து கொண்டாங்க. பத்ருடைய போரிலே அடிபட்ட காயங்கள் ஒன்றும் கூட ஆறல. உடனே இருந்தாலும் கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா உஹது போரிலே அவங்க கலந்து கொண்டு பல்வேறு காயங்கள் அவங்களுக்கு ஏற்படுது. இருந்தாலும் கூட அவங்க அந்த போர்க்களத்திலே போரிட்டு வந்த பிறகுதான் அவங்களுக்கு பல அந்த காயங்கள் மேல
காயம் பட்டனால அவங்க வந்து ஷஹீதாயிடுறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், மரணிச்சுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்சார் அலி அவர்களுடைய கணவருக்காக தொலை வைத்து ஜன்னத்துல் பக்கியில் மதீனாவில் அடக்கம் செய்கிறார்கள். அப்போது அப்சார் அலி அவர்களுக்கு வயது 21. இளம் வயதிலேயே தம்முடைய மகளை இருப்பதை பார்த்து தினம் தினம் வேதனைப்படுகிறார் உமர் ரலியல்லாஹு அவங்க. இப்படிப்பட்ட நிலைமை ஆயிடுச்சே, தங்களுடைய மகளை பார்த்து பார்த்து வேதனை அடைகிறார்கள், கஷ்டமடைகிறார்கள். அப்போதுதான் உஸ்மான் ரலி அவர்களை சந்திக்கிறார்கள். உஸ்மான் ரலி அவர்களிடம் தன்னுடைய மகளை நீங்க வந்து திருமணம் முடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே உஸ்மான் ரலி அவங்க சொல்றாங்க, என்னுடைய மனைவி மரணிச்சவடு கூட என்ன மாறல, எப்படி நான் திருமணம் முடிப்பது, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில காலங்கள் சென்ற பிறகு உமர் அலி அவங்க வந்து உஸ்மான் ரலி அவர்களை பார்த்து மறுபடியும் சொல்றாங்க, நீங்க அப்சார் அலி அவங்கள வந்து திருமணம் முடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே உஸ்மான் ரலி அவங்க சொல்றாங்க, நான் வந்து திருமணம் முடிக்க தயக்கம், அவங்க வந்து திருமணம் முடிக்க வந்து தயக்கம் காட்டுறாங்க. சரி, உஸ்மானை விட சிறந்த ஒரு நபரை நாம் தேர்ந்தெடுப்போம் என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் அலி அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க. உஸ்மான் அலி அவங்கள அச்சா யோசிச்சு சொல்றேன்னு சொல்றாங்க. ஆனா அபூபக்கர் சித்திக் அலி அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒன்றுமே பேசாம அமைதியா இருந்துடுறாங்க. இதை பார்த்து ரொம்ப கவலை அடைந்து இந்த விஷயத்தை வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் போய் உஸ்மான் ரலி அவங்கள்ட்ட கேட்டேன். ஆனா உஸ்மான் ரலி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் யோசிச்சு சொல்றேன்னு சொன்னாங்க. ஆனா அபூபக்கர் சித்திக் அலி அவர்களோ மௌனமாக இருந்துட்டாங்க, எந்த வார்த்தையுமே பேசல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உஸ்மானை விட சிறந்த மாப்பிள்ளை உன்னுடைய மகளுக்கு கிடைக்கும், அப்சார் அலி அவர்களுக்கு கிடைக்கும். அதே போல அப்சாவை விட சிறந்த பெண்மணி உஸ்மானுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அப்சாவை நானே திருமணம் முடித்து கொள்வேன், உஸ்மானை விட சிறந்த ஆளா அல்லாஹ் என்னை வைத்திருக்கின்றான், நானே உங்களுடைய மகளுக்கு வாழ்க்கை தருகிறேன். அப்சாவை விட சிறந்த பெண்மணி என்னுடைய மகள் ருகையாவை உஸ்மானுக்கு திருமணம் முடித்து வைப்பேன் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வருத்தத்தை நீக்குவதற்காக தான் அப்சார் அலி அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். அப்சார் அலி அவர்கள் திருமணம் முடித்தார்கள். அப்சார் அலி அவர்களும் ஐசார் அலி அவர்களுக்கும் 2 பேரும் எப்போ பார்த்தாலும் க்ளோஸாகவே இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களே இவங்க 2 பேருமே இளம் வயதுடையவர்களாகவே இருந்தாங்க. மற்ற எல்லாமே கொஞ்சம் வயதுல கூட தான் இருந்தாங்க. ஆனா இவங்க 2 பேரும் எந்த முடிவு செஞ்சாலும் ஒன்னா தான் இருப்பாங்க, க்ளோஸான முடிவு எடுப்பாங்க. ஆனா அப்சார் அலி அவங்க வந்து ரொம்ப வேகமாக பேசக்கூடியவர்களாகவும் குணம் படைத்தவராக அப்சார் அலி அவங்க வந்து இருந்தாங்க. இயற்கையாகவே அவங்க எப்படி இருக்காங்கன்னா, எடுத்தமா கௌத்தமா கேசோலா பேசக்கூடியவர்களாகவே அப்சார் அலி அவர்களுடைய குணம் வந்து இருந்துச்சு. அப்படிப்பட்ட குணமாக அவங்களுடைய குணம் இருந்துச்சு. இதை பார்த்த உமர் அலி அவங்க சொல்லுவாங்க, அப்பப்ப வந்து அப்சாவே நீ இந்த மாதிரி பேசக்கூடாது, ஐசா இடத்துல இப்படி பேசக்கூடாது அப்படின்னு கண்டிக்கக்கூடியவராகவும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இருந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, பயணத்தில் போவாங்க. பயணத்தில் போகும்போது ஏதாவது அவங்க வந்து வெளியூர் போக நேர்ந்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சீட்டுக்குலுக்கி எந்த மனைவிமாரை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு அந்த சீட்டு மூலியம் பார்த்து அவங்க கூட்டிட்டு போகக்கூடிய வழக்கமுடையவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இருந்தாங்க. அப்படி வந்து சீட்டுக்குலுக்கி போடும்போது ஒரு தடவை வந்து அப்சார் அலி அவங்களுடைய பேரும் ஐசார் அலி அவர்களுடைய பேரும் வந்துருச்சு. அந்த சீட்டு வந்தோடனே அவங்க அப்சார் அலி அவங்க ஒரு ஒட்டகம் வச்சிருக்காங்க, ஐசார் அலி அவங்க வந்து ஒட்டகம் வச்சிருக்காங்க. இவங்க இந்த இருவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அழைச்சிட்டு ஊருக்கு போறாங்க. அப்ப வந்து ஐசார் அலி அவங்க சொல்றாங்க, அப்சாவே இன்றைக்கு உன்னுடைய ஒட்டகத்தை நான் எடுத்துக்கொள்வேன், என்னுடைய ஒட்டகத்தை நீ வச்சுக்க, 2 பேரும் இந்த ஒட்டகத்துல இருவருமே மாத்திக்கிட்டு ஒட்டகத்துல வந்து பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அது சொன்னவொடனே அப்சார் அலி அவங்க வந்து அதற்கு சரின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டகத்தை வந்து மாத்திக்கிறாங்க. மாத்தின பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்சார் அலி அவர்களுடைய ஒட்டகத்தின் மீது ஏறுறாங்க. ஆனா அந்த ஐசார் அலி அவங்களுடைய ஒட்டகத்துல வந்து அப்சார் அலி அவங்கள பாக்குறாங்க. இதை பார்த்த ஐசார் அலி அவங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமாயிடுச்சு, என்னடா நம்முடைய ஒட்டகத்துல ஏறலையே, மாத்திட்டோமே அப்படின்னு நினைச்சு சிறிதாக வருத்தப்படக்கூடியவராக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே பயணம் செய்யறாங்க. ரொம்ப தூரமாக ஐசார் அலி அவங்க வந்து பயணத்துக்கு போயிடுறாங்க. பயணம் செஞ்சு ரொம்ப வெகு தூரம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து ஐசார் அலி அவங்க வந்து ஒட்டகத்துல இருந்து இறங்கி பாக்குறாங்க. அப்சார் அலி அவங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை காணவில்லை.
நம்ம ரொம்ப தூரமே வந்துட்டோமே அப்படின்ட்டு ஒரு ஏற்கனவே கவலையில இருக்காங்க. அது வேற ஒரு ரொம்ப தூரம் வந்தது ரொம்ப மன வருத்தமாயிடுச்சு. அப்ப ஐசர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, "இத்துக்கீர் என்ற புல்லின் மீது நான் காலை வைத்து நுழைத்து விட்டால், என்னுடைய காலை ஒரு பாம்போ, ஒரு தேளோ என்னை கொத்திவிடக் கூடாதா? அதனால என்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பார்த்துட்டு ஓடி வருவாங்களே!" அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அவங்க வந்து நபி மீது கொண்ட அன்பின் காரணத்தினால இப்படி சொல்றாங்க. அப்சர் அலி அவங்களும், ஐசர் அலி அவர்களும் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்களாக இருந்தாங்க. இவங்க மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைவிமார்களும் இன்றைய நாளை நீ எடுத்துக்கோ, நாளைய நாளை நீ எடுத்துக்கோன்னு விட்டுக் கொடுக்கக்கூடிய மனம் பக்குவம் படைத்துக் கொண்டவராகவே இருந்திருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள்ல அப்சார் அலி அவங்க வந்து ரொம்ப கேஷுவலா பேசக்கூடியவர்களாகவும் இருந்திருக்காங்க. மற்ற மனைவிமார்கள்லாம் எப்படி பேசுவாங்கன்னா, நபி என்ற பயத்துடனே பேசுவாங்க. கணவன் இடத்துல பேசுவாங்க. ஆனால் அப்சார் அலி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கணவன் என்ற அந்த நினைப்புல தான் பேசுவாங்களே ஒழிய, நபி என்ற அந்த நினைப்பே அவங்க கிட்ட இருக்காதாம். அவங்க எப்ப பார்த்தாலும் கேஸுல சாதாரணமாக நினைச்செல்லாம் பேசக்கூடியவதாக அப்சார் அலி அவங்க வந்து இருந்திருக்காங்க. ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நடை என்ன ஆயிடுச்சுன்னா, உமர் ரலியல்லாஹு அவங்க வந்து தன் மனைவியோடு வாக்குவாதம் செய்தாங்க. நீங்கள் மக்காவில் இருக்கும்போது பெண்கள் எல்லாம் ஒழுக்கமாக தான் இருந்தீங்க. அதாவது ரொம்ப ரொம்ப கனிவாக பேசக்கூடிய பெண்களாக நீங்க இருந்தீங்க. என்னைக்கு நீங்க மதீனா வந்தீங்களோ, மதீனா பெண்களோடு சேர்ந்து உங்களுக்கு வாய் நீண்டு போச்சு. ஓவராக எடுத்து பேசுறீங்க அப்படின்னு உமர் அலி அவங்க வந்து அவங்களுடைய மனைவி கிட்ட பார்த்து சொல்றாங்க. இதை கேட்ட அவங்க உமர் அலி அவங்களுடைய மனைவி சொல்றாங்க, போங்க போங்க, என்ன சொல்ல முன்னாடி வந்துட்டீங்க. உங்களுடைய மகளை வந்து ஃபர்ஸ்ட் போய் கண்டீங்க. உங்க மகள் வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து ரசூலுல்லாவை எழுத்து பேசிக்கிட்டே இருக்காங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உமர் அலி அவங்க என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப சாக்காயிடுறாங்கன்னா, சாக்காயிட்டு அப்சார் அலி அவங்கள போய் கேட்கறதுக்கு போறாங்க. அப்சார் அலி அவங்கள வந்து குறை சொல்லவே முடியாது. ஏன்னா என் கணவர் என்னுடைய உடல், அதாவது ஓர் உடலை போல் அல்லாஹ் பார்க்க சொல்கின்றான் என்ற ஒரு நினைப்புல தான் அவங்க பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் அதை பெருசாகவே எடுத்துக்கல. உமர் அலி அவங்க வந்து போய் வந்து கண்டிக்கிறாங்க. அதை வந்து அப்சர் அலி அவங்க வந்து சரி அத்தா சொல்றாங்கன்னேன்னு அதை வந்து திருத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் என்ன பண்றாங்கன்னா, இயற்கையாவே குணம் அப்சர் அலி அவங்களுக்கு அப்படிப்பட்ட குணம் தான். ஒரு நேரத்துல ரொம்பவும் ரசூலுல்லாவை வந்து பேசிடுறாங்க. அந்த கோபத்தின் மிகுதியாக அந்த ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கு நான் தலாக் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அன்பான மனைவியாக இருந்தாலும் கூட கொஞ்ச நேரத்துல எப்ப பார்த்தாலும் எழுத்து பேசிக்கிட்டு பேசும்போதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா எரிச்சல் வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஆண்கள் கோபப்படுவதனால அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச்சை கேட்டு டென்ஷன் ஆயிட்டாங்க. டென்ஷன் ஆயிட்டு தான் நான் உன்னை தலாக் விட போகிறேன் அப்சார் அலி அவங்கள பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் உமர் அலி அவர்களின் காதில் விழுகிறது. ஏற்கனவே விதவியாக இருந்த உன்னை எல்லோருக்கும், அதாவது மூத்த சஹாபாக்களுக்கு எல்லோருக்கும் கேட்டேன். அல்லாஹ் உனக்கு சிறப்பான கணவனை கொடுத்திருக்கின்றான். உன்னை ரசூலுல்லாஹ்வே தலாக் விட்டுட்டாங்க என்று சொன்னால் நான் வந்து ரொம்ப வருந்துறேன் அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழக்கூடியவராக உமர் அலி அவங்க வந்து இருந்தாங்க. இதை பார்த்து அப்சார் அலி அவங்க வந்து சொல்றாங்க, என்னுடைய இந்த சாதாரணமான பேச்சு என்னை இந்த நிலைக்கு தள்ளி விட்டுருச்சே அப்படின்னு என்று நினைத்து கண் கலங்கக்கூடியவர்களாக அப்சார் அலி அவங்க வந்து இருக்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆயத்தை இறக்கி அந்த அந்த அப்சார் அலி அவர்களுடைய அந்த தலாக்கை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வசனத்தையும் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே இறக்கிறான். இறக்கும்போது தான் இந்த விஷயத்தை வந்து உமர் அலி அவங்க வந்து சொல்ல வராங்க. இந்த விஷயத்து குறித்தான சம்பவம் வந்து தப்ரானி என்ற கித்தாபிலே 17வது பக்கத்தில் 365வது பக்கத்தில் நீங்க தெளிவாக பார்க்கலாம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலாக் விட்டாங்க இல்லையா? விட்ட உடனே நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வராங்க. வந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களுடைய மனைவி அப்சாவை நீங்கள் தலாக் விட்டீர்களா? அப்படி விட்டிருந்தா அப்சாவை நீங்கள் மீண்டும் மீட்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஃபஇன்னஹா கவ்வாமத்துன், அப்சா நின்று தொழக்கூடிய பெண்மணியாகவும் உபரியான அதிகமாக நோன்பு வைக்கக்கூடிய பெண்மணியாகவும் நிச்சயமாக நீங்கள் அப்சாவை கண் கலங்க விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் அப்படின்னு வந்து சொல்றாங்க விஷயத்த. உங்களுடைய மனைவி அப்சாவை நீங்கள் பொருந்து கொள்ளுங்க. அல்லாஹ் அவர்களை பொருந்து கொண்டான், நீங்களும் அவர்களை பொருந்து கொள்ளுங்க. அந்த அளவிற்கு அப்சார் அலி அவர்களுடைய இபாதத் இருந்தது. அப்சார் அலி அவர்கள் மரணிக்கின்ற வரையில் உபரியான நோன்பை வைத்தார்கள். அல்லாஹுடைய பாதையில் ஒரு நோன்பு உபரியாக வைச்சோன்னு சொன்னா 70 வருடங்கள் பயண தூரம் அளவிற்கு
அளவிற்கு நோன்பு வைத்தவருக்கும் நரகத்திற்கும் ஒரு இடைவெளியை அல்லாஹ் ஏற்படுத்துவானாம். சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு இபாதத் செய்த பெண்மணி தான் இந்த அப்சார் அலி எல்லாம் அவங்க. அந்த அளவிற்கு அப்சார் அலி அவர்கள் மீண்டும் மீட்டுக் கொள்வதற்காக அல்லாஹ்வே அந்த தலாக்கை மீட்டுக் கொள்வதற்காக அல்லாஹ்வே உதவி செய்தான் என்று நினைத்து நினைத்து அல்லாஹ்விற்கு நன்றி சொல்லக்கூடிய பெண்மணியாக இந்த அப்சார் அலி அவர்கள் இருந்திருக்காங்க. நம்முடைய நிலைமைகள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் பாதுகாத்த பெண்களை தவிர நான் சொல்றேன். தொழும் நேரத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம்னா ஷாப்பிங் பண்ணுறோம், வெளியில் போகிறோம். அந்த தொழுகை விட்டுட்டு சாதாரண முறையில் அந்த கடமையான அந்த தொழுகை கூட நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஒரு அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் அதை சாதாரண முறையில் விட்டுட்டு நம்ம போயிடுறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆனால் அந்த அளவிற்கு நின்று வணக்கக்கூடிய பக்குவம் இல்லை. ஆனால் அப்சார் அலி அவர்களோ காலம் முழுவதும் உபரியான நோன்பை வச்சிருக்காங்க. அதனால் நாம் எப்படி இருக்கோம்னா, நோன்பு வைக்க கூட அல்லாஹ் பாதுகாத்த பெண்களை தவிர சோம்பேறிகளாக நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் அந்த சோம்பேறித்தனத்தை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்சார் அலி அவர்கள் குர்ஆனோடு அவ்வளவு அட்டாச்சாக இருந்தாங்க. குர்ஆன் என்றால் அவர்கள் சொல்கின்ற வார்த்தையும் குர்ஆனும் ஒரே மாதிரியாக இருக்குமா. குர்ஆனில் சொல்கின்ற கட்டளையை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடிய பெண்மணியாக தான் அப்சார் அலி அவங்க இருந்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சொல், என்னுடைய செயல் அனைத்தும் உறுதிமொழியாக நான் இருப்பேன். அந்த அளவிற்கு அப்சார் அலி அவர்கள் குர்ஆனின் ஞானம் மிக்கவராக இருந்திருக்காங்க என்பதை முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல 4552வது ஹதீஸாக நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அல் குர்ஆனுடைய மூல பிரதிநிதியே இந்த அப்சார் அலி அவர்களிடம்தான் இருந்தது. குர்ஆனுடைய ஆரம்ப தொகுப்பு நடக்கும்போது அதில் முதல் பகுதி அபுபக்கர் ஆட்சி காலத்துக்கு பிறகும் உமர் அலி அவர்களின் ஆட்சி காலத்துக்கு பிறகும் அப்சார் அலி அவர்களிடம்தான் இருந்தது. உஸ்மான் அலி அதை தொகுக்கும் போதுதான் அப்சார் அலி அவர்களிடம் முதல் தொகுப்பை வாங்கி அந்த வேலையெல்லாம் முடிச்சு மீண்டும் அப்சார் அலி அவர்களிடம் கொடுத்துட்டாங்க. அந்த அளவு இந்த செய்தியை புகாரியிலே 4998வது ஹதீஸாக நம்ம பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்சார் அலி அவர்களை சொல்லும் போதெல்லாம் அதிகமாக துவாவிற்கு சொந்தக்காரர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதிகமாக துவா கேட்கக்கூடிய பெண்மணியாக இந்த அப்சார் அலி அவங்க இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குர்ஆன் ஆயத்துகளை நன்கு மனனம் செய்யக்கூடியவர்களாகவும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருந்திருக்காங்க. இன்றைய கால பெண்களாகிய நாம், அல்லாஹ் பாதுகாத்த பெண்களை தவிர நான் சொல்றேன், நம்ம எப்படி இருக்கோம்னா, கடமையான தொழுகையை முடித்த பின்பு துவா கேட்க கூட நேரம் இல்லாமல் நம்ம உடனே எந்திரிச்சிடணும். அல்லாஹ் பாதுகாக்குவானாக. ஆனால் அப்சார் அலி அவங்க அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடிய பழக்கம் உடையவராக இருந்திருக்காங்க. தஹஜ்ஜுத் நேரமாக இருந்தாலும் சரி, அவங்க இரவு நேர தொழுகையாக இருந்தாலுமே சரி, அவங்க அப்சார் அலி அவங்க அந்த அளவிற்கு அல்லாஹ்விடம் துவாவை கேட்டு பெறக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. அப்சார் அலி அவங்க 63வது வயதில் கிபி 669வது ஆண்டுல ஜமாதுல் அவ்வல் மாதத்துல இவர் இயற்கையாகவே மரணம் அடைந்தார்கள். மர்வான் என்பவர் தான் அந்த நாட்டு ஜனாபதி தான் இவங்க தொலை வச்சாங்க. இவங்களுடைய தம்பி பிள்ளைகள் யாரு, அப்சார் அலி அவர்களுடைய தம்பி பிள்ளைகள் சாலிமு ஹாசிமு என்பவர் தான் அந்த கபரு குழியிலே இறங்கி அப்சார் அலி அவர்களை நல்லடக்கம் செய்தார்கள். இப்படிப்பட்ட அப்சார் அலி அவர்களுடைய வரலாறுகளை ஏராளமாக படிப்பினைகளை இருந்தாலும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இபாதத் அல்லாஹ்விற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும், காலம் முழுவதும் அல்லாஹ்விற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற நியத்தை நாம் சரிபார்த்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல நாம் வாழ்றோம். சொத்தாக இருந்தாலும், பேராக இருந்தாலும், பணமாக இருந்தாலும் எல்லாமே இந்த உலகத்தோடு அழிந்துடும். ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ்விற்காக நம் நேரம் ஒதுக்குறோம் இல்லையா, அந்த இபாதத்துக்காக, அதுதான் நம் மறுமையில வரும். யோசித்து பாருங்க. நாம் 10 மணி நேரம் தூங்குகிறோம், 12 மணி நேரம் சம்பாதிக்கிறோம். இப்படிப்பட்ட நம்முடைய நாட்கள் கழிந்து 60, 70, 80 ஆண்டுகளில் மரணம் ஏற்படுகிறது. அப்படி மரணம் ஏற்படும் போது தாய் தந்தை எல்லோரும் நம்ம விட்டு என்ன பண்ணிடுவாங்க, விரண்டோடிடுவாங்க. ஆனால் அல்லாஹ் நம்மோடு நாம் செய்த இபாதத்தோடு நம்முடன் இருப்பான். வெளிச்சமாக நமக்கிட்ட இருக்கும் அந்த இபாதத் மட்டும்தான். உதாரணமாக அல்லாஹ்விற்கு அழுது மன்றாடக்கூடிய பக்குவம் உள்ள பெண்மணியாக இருந்திருக்கவும், அப்படிப்பட்ட இபாதத்திலே ஆர்வம் உள்ள பெண்மணிகளாக இருப்பதற்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிய வேண்டும்.
கணவன் மனைவி மீது அன்பு கொண்டவராகவும், மனைவி கணவன் மீது அன்பு கொண்டவராகவும், நல்ல அழகான வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணி வாழக்கூடிய மக்களாகவும் வாழ்வதற்கும் நேசிக்கின்ற அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நேசிக்கின்ற கூட்டத்திலே நம்மை ஆக்கி, இத மாதிரியான வரலாறுகளை கேட்கும்போது உள்ளத்தில் தாக்கம் ஏற்பட்டு இறைவனுக்கு முற்றிலும் அடிபணிந்து வாழக்கூடிய மக்களாக வாழ்வதற்கும், அப்சார் அலி அவர்களுடைய வரலாறை நிறைய வரலாறுகளை கேட்டிருப்போம். அந்த வரலாறிலே அதிகமாக நம்முடைய படிப்பினைகள் அதிகமாக நம்முடைய வாழ்நாளில் இபாதத் என்று அல்லாஹ்விற்காக டைம் ஒதுக்கி இபாதத்தை அதிகமாக முற்படுத்தி இருக்கக்கூடிய மக்களாகவும் இருப்பதற்கும், அதிகமாக கணவனிடத்திலே பணிவாக பேசக்கூடிய பெண்ணாகவும், அதிகமாக அப்சார் அலி அவங்களைப் போலவே இபாதத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கக்கூடியவராக இருப்பதற்கு வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிரஹ்மத்திக ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.